பார்த்தீங்கன்னா பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆண்ட்ராய்டு 11 வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி K20 யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 11 பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபிளாஷ் பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ கைஸ் ஃபர்ஸ்ட்லாம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் ரோம் போடுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச கஸ்டம் ரோம் வந்துட்டு MIUI அப்படின்னு சொல்லலாம். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு வந்து பிடிக்கும். ஸோ ரெண்டுக்குள்ளேயே தான் மாற்றி சுற்றிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் OnePlus ஆக்சிஜன் வாய்ஸ் வந்து ட்ரை பண்ணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. பட் நமக்கு வந்து பணம் கரெக்டாக கிடைக்கல. அப்படியே கிடைச்சாலும் அதுல ஒரு சில பக்கெல்லாம் இருக்காங்க, அதை யூஸ் பண்ண முடியல. ஸோ ஆக்சிஜன் வாய்ஸும் பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து போல கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வந்து இருக்கும். ஸோ பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த ஒரு 2 மாசமா வந்து நான் பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் கஸ்டம் ரோம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ இந்த பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் கஸ்டம் ரோம் வந்து பார்த்தா நிறைய ஃபோனுக்கு வந்து அவங்க ஆஃபர் பண்றாங்க. ஸோ நீங்க வந்து அவங்களோட வெப்சைட் இருக்கு. ஸோ அந்த வெப்சைட்கான லிங்க் வந்து பார்த்தா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். அங்க போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ உங்க ஃபோனுக்கு கஸ்டம் ரோம் இருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்களும் வந்து ஃபிளாஷ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி ஃபிளாஷ் பண்றது அப்படின்னு எல்லாமே டெடிகேட்டான வீடியோ வந்து போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல இந்த பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாமே இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்சக்கு அப்புறம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே இருக்கிற பெல் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல வர பெல் கிளிக் பண்ணா 3 ஆப்ஷன் காட்டும். அதுல ஆல் செலக்ட் பண்ணா நம்ம போற நோட்டிபிகேஷன் வரும். இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நிறைய நல்ல விஷயங்களும் இருக்கு, தென் அதுக்கப்புறம் கெட்ட விஷயமும் இருக்கு. ஸோ பக்ஸ் இருக்கு. ஸோ நல்ல விஷயங்கள் என்ன இருந்துச்சு அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ். ஸோ பர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லவே தேவையில்லை. ஸோ ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். ஸோ அதை ஃபாஸ்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுலயும் வந்து கிடைச்சது. எனக்கு எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா லேக்ன்ற ஃபீலிங் சுத்தமா வந்து கிடையாது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளீன் பியூர் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணேன். ஸோ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நம்ம அந்த பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து பண்ண என்ன தட்டுனாலும் ரொம்ப ஸ்மூத்தா வந்து இருக்காச்சு. அதுக்கப்புறம் நமக்கு அந்த ஆண்ட்ராய்டுல எனக்கு பர்சனலா வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸோட அந்த ஒரு அனிமேஷன்லாம் வந்து பிடிக்கும். நம்ம வந்து ஒரு க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்றது, ஒரு நம்ம அதுக்கப்புறம் நம்ம ரீசெண்ட் ஆப் போனது ஜஸ்ட் நம்ம போகும்போது வைப்ரேட் வந்து வரும். ஸோ ரீசெண்ட் ஆப் எல்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்டா வந்து இருக்காங்க. ஸோ நமக்கு MIUI வந்து கெஸ்ட் வந்து ஆன் பண்ணிருக்கேன். ஸோ அதுல இருந்து ஜஸ்ட் நம்ம ஸ்வைப் பண்ணி தள்ளுறதுக்கும் பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஸ்வைப் பண்ணி தள்ளுறதுக்கும் ரீசெண்ட் ஆப் போறதுக்கும் ரொம்ப நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. ஸோ பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்காச்சு அப்படின்னு சொல்லலாம். MIUI விட பர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல். எனக்கு அந்த MIUI கூட இந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ்ல வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைச்சது. நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டம் ரோம்னால கண்டிப்பா நான் வந்து கேமரா தான் மெயினா பார்ப்பேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தா கேமரா வந்து ரொம்ப முக்கியம். ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் இந்த பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ்ல ரொம்ப சூப்பரா இருக்காச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ போன டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டில் வந்து ஃபிளாஷ் பண்ணேன். அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ANS கேமரா வந்து கிடையாது. ஸோ அது இல்லாமல் நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியல. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சக்கப்புறம் அதுல உங்களுக்கு டிஃபால்ட்டா வந்து நல்ல கேமரா வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா கேமரா கோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பிளே ஸ்டோர் ஒரு ஆப் அது மட்டும் தான் நமக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருந்தாங்க. தென் அதுக்கப்புறம் நமக்கு வேணும்னா Gcam வந்து நம்ம டெலிகிராம் குரூப்ல இருந்து எடுத்து போட்டுக்கலாம். ஆனா நீங்க Gcamலயும் எடுக்கிறது, தென் அதுக்கப்புறம் பிளே ஸ்டோர் எடுக்கிற அந்த கேமரா கோ அது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து இருக்காது. ஸோ நீங்க வந்து ஒரு ANS கேமரா வந்து இருக்கு. ஸோ ஒரு பேட்ச் அது. ஸோ ANS கேமரா பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இதுல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபிளாஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ANS வந்து தனியா வந்து ஃபிளாஷ் பண்ணணும். நீங்க ANS கேமரா வந்து ஃபிளாஷ் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டா கொஞ்சம் ப்ரொசீஜர் ஜாஸ்தி. அதை நீங்க மட்டும் கரெக்டா வந்து ஃபிளாஷ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க MIUI வந்து ரெட்மி K20 MIUI என்ன யூஸ் பண்ணிருந்தீங்களோ அதே சேம் வந்து பார்த்தீங்கன்னா இதுலயே வந்து கிடைக்கும். ஸோ வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நீங்க ANS கேமரா யூஸ் பண்ணாம வேற 2 கேமரா யூஸ் பண்ணா அந்த அளவுக்கு வந்து பெட்டர் வந்து கிடைக்காது. ஸோ போட்டோஸ் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா Gcam வந்து ஓகே. ஆனா வீடியோக்கு வந்து Gcam வந்து ஓகே கிடையாது. ஸோ நல்லா இல்ல. ஆனா போட்டோ எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தா சூப்பர் அப்படின்னு சொல்லலாம். அந்த கேமரா கோ வந்துரு. ஸோ ரெண்டுமே ஓகே. அதை வச்சு வீடியோ எடுக்க முடியாது, தென் அதுக்கப்புறம் நம்ம போட்டோ எடுக்க முடியாது. நீங்க பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் இன்ஸ்டால் பண்ணா கண்டிப்பா வந்துட்டு ANS கேமரா வந்து நீங்க ஃபிளாஷ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ MIUI எப்படி யூஸ் பண்ணமோ அதே சேம் கேமரா வந்து பாத்தீங்கன்னா பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி. ஸோ பேட்டரி பொறுத்த வரைக்கும் நான் வந்து எதுவும் நோட்டீஸ் பண்ணல. ஸோ ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனக்கு MIUI இல்ல பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டா கண்டிப்பா நான் MIUI தான் சொல்லுவேன். ஸோ MIUI வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி ஆப்டிமைசர்ல ஸோ வேற லெவல் வந்து பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா நமக்கு இந்த பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பண்ணா கண்டிப்பா நமக்கு ஒரு இதுபடி பார்த்தா நம்ம பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து ரொம்ப சார்ஜ் நிக்கணும். ஏன்னா இதுல வந்து இந்த விதமான ஆடும் கிடையாது. தென் அதுக்கப்புறம் நமக்கு ஒரு ப்ளோட் வைஸ் வந்து கிடையாது. ஒரு கிளீன் பியூர் வந்துருக்கு. பட் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா MIUI தான் வந்துட்டு கொஞ்சம் பேட்டரி பேக்கப் வந்து ஜாஸ்தி கிடைக்கிற மாதிரி தெரிஞ்சு. பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ்ல பேட்டரி ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டா மொக்கெல்லாம் வந்து கிடையாது. ஸோ நார்மலா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். பட் நமக்கு MIUI அளவுக்கு இருக்காது அப்படின்னு சொல்றேன். எனக்கு வந்து ஒரு 3% 4% மட்டும் தான் கண்டிப்பா டிஃபரன்ஸ் தெரிஞ்சு. ஸோ எனக்கு ஒரு MIUIல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75 76 இருந்துச்சுன்னா இதுல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 69 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ பெரிய டிஃபரன்ஸ் வந்து கிடையாது. ஸோ பேட்டரி பேக்கப் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேங்கிங் ஆப்ஸ். ஸோ பேங்கிங் ஆப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து யூஸ் பண்ண முடியல. ஸோ கொஞ்சம் ரிஸ்க் தான்.
பட் நமக்கு எல்லாமே மெஜிஸ்டிக்ல வச்சு எடிட் பண்ணா யூஸ் பண்ணலாம். சோ அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கதை. நீங்க வந்து ஏஎன்எஸ் கேமரா வந்து ஃபிளாஷ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரூட் பண்ணணும். சோ ரூட் பண்ணா மட்டும் தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மெஜிஸ்டிக் இன்ஸ்டால் பண்ண முடியும். சோ மெஜிஸ்டிக் இன்ஸ்டால் பண்ணாதான் அதுக்குள்ள வந்து ஒரு மாடியூல் மாதிரி நம்ம ஏஎன்எஸ் கேமரா வந்து ஃபிளாஷ் பண்ண முடியும். ஏஎன்எஸ் கேமராவோட மாடியூல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டேட்டா ரெக்கவரி ஃபிளாஷ் பண்ற மாதிரி இல்ல, மெஜிஸ்டிக்ல வந்து ஃபிளாஷ் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் உங்க போன் ரூட் பண்ணணும், ரூட் பண்ணதுக்கு அப்புறம் மெஜிஸ்டிக் வந்து ஃபிளாஷ் பண்ணணும். சோ நீங்க மெஜிஸ்டிக் ஃபிளாஷ் பண்ணது ஆட்டோமேட்டிக் ரூட் ஆயிரும். அதுக்கப்புறம் மெஜிஸ்டிக் ஃபிளாஷ் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்குள்ளதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏஎன்எஸ் கேமரா இன்ஸ்டால் பண்ணணும். சோ இதனால வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ரூட் பண்ணா நமக்கு வந்து பேங்கிங் ஆப்ஸ் ஒர்க் ஆகாது. சோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மைஜியோ ஆப் வந்து கூட வந்து ஒர்க் ஆகல. சோ மைஜியோ ஆப் வந்து ஒர்க் ஆகல, கூகுள் பே ஒர்க் ஆகல, போன் பே ஒர்க் ஆகல. சோ எந்த விதமான பேங்கிங் ஆப்ஸ் வந்து பண்ண ஒர்க் ஆகல. எனக்கு அப்புறம் நான் வந்து பாத்தீங்கன்னா மெஜிஸ்டிக் வந்து நம்ம அதை ஐடி பண்ணிக்கலாம். சோ வந்து நம்ம இந்த மாதிரி ஆப்புக்கு வந்து நம்ம காட்டாத மாதிரி நம்ம ஐடி பண்ணலாம். சோ ரூட் வந்து ஐடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணேன். சோ நான் பேங்கிங் ஆப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணும்போது எந்த வித பிரச்சனை வந்து கிடையாது. சோ நல்லாவே இருந்துச்சு. அதை வச்சு நான் ஜிபேல வந்து நிறைய டிரான்சாக்சன் எல்லாம் பண்ணேன். சோ எனக்கு எல்லாமே சேஃப் தான் அப்படின்னு சொல்லலாம். ஆனா வந்து நீங்க ஏஎன்எஸ் கேமரா வந்து ஃபிளாஷ் பண்ண ரூட் பண்ணுவீங்க. அப்படி ரூட் பண்ணும்போது நமக்கு அது பேங்கிங் ஆப்ஸ் ஒர்க் ஆகாது. சோ கொஞ்சம் ரிஸ்க் இருக்கு. நீங்க வந்து ஏஎன்எஸ் கேமரா வந்து ஃபிளாஷ் பண்ண மாட்டேன் அப்படின்னா வந்து நீங்க ரூட் பண்ண தேவையில்லை. அப்ப நம்ம பேங்கிங் ஆப்ஸ் எல்லாம் வந்துட்டு நார்மலாவே யூஸ் பண்ணிக்கலாம். சோ இது வந்து கண்டிப்பா ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அதுக்கப்புறம் மெஜிஸ்டிக் மூலம் ஐட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பேங்கிங் ஆப்ஸ்ல யூஸ் பண்ணிட்டே இருந்தேன். சோ எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. சோ பேங்கிங் ஆப்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டா ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் கால் குவாலிட்டி. சோ கால் குவாலிட்டி வந்து பண்ண எந்த விதமான டிஃபரன்ஸ் வந்து கிடையாது. சோ நம்ம MIUIல என்ன இருந்துச்சோ அதே தான் சேம் வந்து இதுலயே இருந்துச்சு. சோ எந்த விதமான டிஃபரன்ஸ் வந்து கிடையாது. சோ எனக்கு பர்சனலா வந்து பாத்தீங்கன்னா MIUI டயலரை விட எனக்கு அந்த ஸ்டாக் ஆண்ட்ராய்டுல இருக்கிற டயலர் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சோ அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். நமக்கு அது பாக்குறதுக்கு கொஞ்சம் கிளீனா இருந்துச்சு. சோ எனக்கு பர்சனலா வந்து பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்க அந்த டயலர் தான் பிடிச்சது. ஆனா நான் என்ன மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்டா ரெக்கார்டிங் வந்து கிடையாது. கால் ரெக்கார்டிங் ஆப்ஷன் வந்து நம்ம MIUIல இருந்து இருக்கும். இதுல நமக்கு வந்து டிஃபால்ட்டா கிடையாது. சோ நம்ம வேணா வந்து பார்த்தா தேர்ட் பார்ட்டி ஆப் போட்டு இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம். சோ அதை நான் யூஸ் பண்ணல. சோ கால் குவாலிட்டி தான் ஒன்னே மிஸ் பண்ண ரெக்கார்டிங் மட்டும் தான் மிஸ் பண்ண, மற்றபடி எதுவும் மிஸ் பண்ண கிடையாது. சோ கால் குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. சோ டிஃபரன்ஸ் எதுவும் இல்ல. MIUI எப்படி இருக்கோ அதே இதுலயும் இருக்கு. அதுக்கப்புறம் ஆட்ஸ் எல்லாம் வந்து பண்ண சுத்தமா வந்து கிடையாது. சோ MIUIலே வந்து பாத்தீங்கன்னா ஆட்ஸ் வந்து பாக்குறது கிடையாது. சோ இப்போ நான் ரீசெண்டா வந்து பண்ண எந்த ஒரு MIயோட போன்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஆட்ஸ் வந்து பாக்குறது இல்ல. சோ ஒருவேளை ஆட்ஸ்ல ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு தெரியல. சோ ரெட்மி நோட் 10 இருக்கு, ரெட்மி நோட் 9 இருக்கு, ரெட்மி K20, அதுக்கப்புறம் போக்கோ X3 Pro இருக்கு. சோ இந்த மாதிரி நம்மகிட்டே வந்து பண்ண சுத்தி நிறைய போன் வந்துருக்கு. சோ எந்த போன்லயும் நான் வந்து பாத்தீங்கன்னா ஆட்ன்றது பார்க்கவே கிடையாது. சோ அதே மாதிரி தான் நமக்கு MIUIல ஆட் எல்லாம் பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் சுத்தமா சான்ஸே கிடையாது. நீங்க ஒரு சிங்கிள் பேனர் ஆட் கூட வந்து பார்க்க மாட்டீங்க. சோ ஆட் பத்தி நம்ம கவலைப்படவே தேவையில்லை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்டேட். சோ அப்டேட் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து கொடுத்துருந்தாங்க. நிறைய அப்டேட் வந்து கிட்டத்தட்ட மாசத்துக்கு ஒருக்கா வந்து அப்டேட் வந்து ரிலீஸ் பண்றாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சிஸ்டம் ரேட்ல மேனுவலா வரும். ஆனா நம்ம வந்து சேஃப் கிடையாது. நீங்க அதை இன்ஸ்டால் பண்ணா என்ன வேணா ஆகலாம். சோ நீங்க எப்பவும் வந்து பாத்தீங்கன்னா பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸோட அபிஷியல் வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா ரோம் ஃபைல் டவுன்லோட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து நீங்க ஃபிளாஷ் பண்றதா பெட்டர். சோ அந்த சிஸ்டம் அப்டேட்ல நீங்க போய் செக் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்து எனக்கு வந்திருக்கும். சோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இதுல எனக்கு அப்டேட் வந்து வந்திருக்கு. சோ நம்ம மாஸ்க்கு ஒர்க்கா வந்து பார்த்தா போனுக்கு வந்து அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லலாம். அந்த டெவலப்பர் வந்து அப்படி பண்றாங்க. நம்ம அப்டேட் வந்து கண்டிப்பா வரும். நம்ம டேரக்டா போய் சிஸ்டம் அப்டேட்ல பண்றது கொஞ்சம் ரிஸ்க். நான் எப்பவும் போல வந்து பாத்தீங்கன்னா அந்த அவங்களோட வெப்சைட்ல போய் டவுன்லோட் பண்ணி தினதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்றது ஒரு சேஃபான மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். நீங்க எந்த ஒரு கஸ்டமரும் இன்ஸ்டால் பண்ணலாம் அதே ட்ரை பண்ணுங்க. நம்ம அப்டேட் பண்ணா அது மூலமா நமக்கு வந்து போன் பிரிக் ஆக கூட சான்ஸ் இருக்கு, இல்ல வாய்ஸ் போக சான்ஸ் இருக்கு. நீங்க எப்பவும் போல வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ற சூப்பரான ஆப்ஷன். சோ அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா மாசத்துக்கு ஒருக்கா வந்து டெவலப்பர் வந்து கொடுத்துட்டே இருந்தாங்க. சோ நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு நிறைய பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லலாம். சோ ஃபாஸ்ட் பூட் வந்து இருந்துச்சு. சோ நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா வந்து ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் ப்ளூடூத் வந்து சூப்பரா வந்து ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். பழைய பில்டுல வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். சோ பீட்டா யூஸ் பண்ணிருக்கோம். ப்ளூடூத் சுத்தமா ஒர்க்கே ஆகல. ஆனா இந்த ஃபைனல் பில்ட் வந்து இப்ப நமக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. சோ அதுல நம்ம ப்ளூடூத்ல வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து ஒர்க் ஆகுது. சோ எந்த விதமான பிரச்சனை வந்து கிடையாது. அப்புறம் எனக்கு இந்த பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னொரு பிடிச்சது வந்து பண்ணது இன்ஸ்டன்ட் ஸ்கிரீன்ஷாட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஜஸ்ட் நீங்க வால்யூம் டவுன் பட்டனும் லாக் பட்டனும் ஜஸ்ட் நீங்க டேப் பண்ணாலே போஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் வந்து அடிக்கும். சோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ரீசெண்ட் டேப் வந்து நீங்க ஸ்வைப் பண்ணும்போது கீழே 2 காட்டும் ஸ்கிரீன்ஷாட்டா செலக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செலக்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து நம்ம ஏதாவது காப்பி பண்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா வந்து காப்பி பண்ணேன். கூகுள் சர்ச் எல்லாம் வந்து பண்றது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சோ பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இந்த ஃபீச்சர் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓகே கைஸ், இவ்வளவு நேரம் வந்து என்ன ஃபீச்சர் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ வந்து இந்த ஃபீச்சர் நல்லா இல்ல. சோ இது கொஞ்சம் பெட்டரா கொடுத்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு பர்சனலா ஃபீல் ஆனது. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமைசேஷன் வந்து சுத்தமா வந்து இல்ல அப்படின்னு சொல்லலாம். பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் நீங்க பிளாஸ் பண்ணா கஸ்டமைஸ் பண்ணலாம். ஆனா பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் கஸ்டமைஸ் வந்து இல்ல. சோ அது வந்து நம்ம சொல்ல முடியாது ஒண்ணுமே. நமக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்ட்ல பேசிக்கா வந்து அந்த அளவுக்கு வந்து கஸ்டமைசேஷன் பண்ற மாதிரி கொடுத்துருக்க மாட்டாங்க MIUI மாதிரி. சோ கஸ்டமைசேஷன் வந்து கொஞ்சம் இல்லாதது கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. சோ அது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. ஏன் சொல்றேன்னா வந்துட்டு MIUIல வந்து கஸ்டமைஸ் தீம் எல்லாம் பயங்கரமா யூஸ் பண்ணி ஃபாண்ட் எல்லாம் மாத்திட்டு அதெல்லாம் கொஞ்சம் விதமா யூஸ் பண்ணிட்டு இங்க வந்து பார்த்தா அந்த அளவுக்கு எதுவுமே இல்ல. சோ அது கொஞ்சம் மிஸ் பண்ணேன்.
அதுக்கப்புறம் அந்த பேட்டரி பேக்கப் வந்து முதல்ல சொன்ன மாதிரி அந்த 4-5 பாயிண்ட் வந்து கொஞ்சம் மிஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ அது நம்ம தனியா பார்க்கும்போது ஒரு பணம் கொஞ்சம் பெரிய நம்பர் மாதிரி தெரிஞ்சு. ஸோ அது வந்து கொஞ்சம் பேட்டரி பேக்கப் இன்னும் கொஞ்சம் நல்லா ஆப்டிமைஸ் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் இந்த பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ்ல எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கீபோர்டு டைப் பண்ணும்போது கீழே வந்து பார்த்தா சின்ன ஒரு பெசல் மாதிரி வந்துடும் ஒரு ஒயிட் கலர்ல. ஸோ அது வந்து பாப்பீங்க. ஸோ பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் எந்த ஓஎஸ் நான் ஃபிளாஷ் பண்ண இதே மாதிரி தான் வந்துச்சு. ஸோ இது நான் நார்மலா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு தெரியல. எனக்கு மியூஐ யூஸ் பண்ணும்போதுலாம் வந்து கூகுள் கீபோர்டு வந்து ரொம்ப டாப்ல இருந்து வரும். ஸோ இதுல நமக்கு வந்து போன சின்னதா ஒரு ஒயிட் கலர்ல இருந்து ஒரு பெசல் மாதிரி இருந்துச்சு. அதுக்கு மேல இந்த கீபோர்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நமக்கு ஒரு ஏரோ மார்க்குமா கொடுத்துருந்தாங்க, அதை ஆஃப் பண்ண முடியல. ஸோ அது கொஞ்சம் எனக்கு ஒரு யூஸ் பண்ண இன்னும் கன்வீனியன்ட்டா இல்லை. ஸோ என்னடா கொஞ்சம் கீபோர்டு வந்து மேல இருக்கே அப்படின்னு சொல்லி ஃபீல் ஆயிட்டே இருந்துச்சு. மற்றபடி வந்து பார்த்தா நம்ம யூஸ் பண்ற கீபோர்டு எல்லாம் இருக்காச்சு. ஸோ எனக்கு அந்த கீழே அந்த பெசல்ஸ் வந்து கொஞ்சம் பிடிக்கல அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் ஈட்டிங் இஷ்யூஸ் வந்து பார்த்தா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பா கிடையாது. ஸோ நான் வந்து ஹெவியான ஆப்ஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அடுத்த டைம் நிறைய ஆப் வந்து யூஸ் பண்றது, அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் அவுட்டோர்ல யூஸ் பண்றது. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணா கண்டிப்பா எல்லா போனும் ஹீட் ஆகும். ஸோ இது பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் குறை சொல்ல முடியாது. ஸோ இது மாதிரி ஈட்டிங் இஷ்யூ வந்து எனக்கு பர்சனலா இருந்துச்சு. ஸோ அது வந்து நான் பண்ண காரணம் தான், நான் வந்து அதிகமாக யூஸ் பண்றதுனால. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ்ல குறை சொல்ற மாதிரி ஒண்ணுமே கிடையாது. ஸோ இதுல அட்வான்டேஜ் தான் வந்து பார்த்தா அதிகமா இருக்குமே தவிர டிஸ்அட்வான்டேஜ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். முதல்ல சொன்ன மாதிரி எனக்கு அந்த கஸ்டமைசேஷன் மட்டும் தான் கொஞ்சம் ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். நம்ம எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் கஸ்டமர் வந்துட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கஸ்டமரும் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கருத்து அப்படின்னு சொல்லலாம். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாசத்துக்கு மேல பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் ஃபைனலா வந்து உங்ககிட்ட சொல்லணும். இந்த வீடியோ வந்து ரொம்ப நாளா அப்லோட் பண்ணணும் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். பட் இன்னைக்கு ஃபைனலா வந்து அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் பிக்சல் ஒரு பெஸ்டான கஸ்டமர் வந்து எனக்கு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எம்ஐ வந்து பெஸ்டான கஸ்டமர் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் அதை விட்டு உங்களுக்கு வேணாம் அப்படின்னு நினைச்சுன்னா பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா பெஸ்ட். அது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு நினைச்சுன்னா ஆக்சிஜன் வந்து கண்டிப்பா பெஸ்ட். அதுக்கப்புறம் ஹேவாக்கு ஹேரோ ஓய்ஸ்னு ஏகப்பட்டது இருக்கு. எல்லாமே பேஸ்ட் ஆன் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு தான். ஸோ அதுக்கு நீங்க டேரக்டா வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க ஹேவாக்கு ஹேரோல யூஸ் பண்றதுக்கு டேரக்டா அது எல்லாமே நம்ம ஸ்டாக் ஆண்ட்ராய்டு மாதிரி தான் இருக்கும். அதுக்கு நீங்க டேரக்டா இது இந்த பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் டிஃபரெண்ட் தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் ஆக்சிஜன் ஓஎஸ், அதுக்கப்புறம் மியூஐ. ஸோ இதை மட்டும் தான் நமக்கு அந்த அளவுக்கு டிஃபரெண்ட் தெரியும். ஸோ இது 3ல நீங்க எது வேணா ட்ரை பண்ணலாம். பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 100% ட்ரை பண்ணலாம். ஸோ உங்க போன் பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு நீங்க எப்படி செக் பண்ணலாம்னா அவங்களோட வெப்சைட் வந்து செக் பண்ணி பாருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். அவங்க வெப்சைட்ல வந்து எல்லா போனுக்கு லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த போன் உங்க இருந்துச்சுன்னா நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இதான் வந்து பார்த்தேன் இந்த வீடியோ. ஸோ ஓகே கைஸ், அவ்வளவுதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ நம்ம வந்து பார்த்தா பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் கஸ்டமர் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். இதை பத்தி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பேசிக்கா கஸ்டமர் பார்த்து நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கோம். எல்லா வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். மறக்காம செக் பண்ணுங்க, உங்களுக்கு பேசிக் ஐடியாஸ் எல்லாமே கிடைக்கும். ஓகே, இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வர நம்ம லோகோ கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸ்டைல வர வீடியோ நீங்க பார்க்கலாம் பாருங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.